पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான சிறப்புகளை அள்ளி கொடுக்க இந்த தமிழ் புத்தாண்டு வந்திருக்குது. இந்த விசுவாவசு வருட துவக்க கிரக நிலைகள் லாபராசியில் சந்திரனும், 6ஆம் இடத்தில் ராசிநாதனும், 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உச்ச பரிவர்த்தனையாகவும், யோகாதிபதி சூரியன் அதி உச்ச நிலையிலும் அமர்ந்து வருடத்தை துவக்கி வைக்கிறாங்க. செவ்வாய் கிரகம் நிற்கிறது மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஆனாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாமல் வாழ்க்கையை நகர்த்துவதற்கான அத்தனை அதிர்ஷ்ட முகாந்தரங்களையும் 4 மாதங்களுக்குள் தரப்போகிறார். ஆகவே இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை வெகு எளிதாக அடைந்து விடுவீங்க. வருகின்ற இடங்கள் சுபமான இடங்கள். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கான அனுகூலமான லட்சுமி கடாட்ச வருடம் என்பதில் சந்தேகப்பட வேணாம். குடும்ப சுபிட்சம் உயரும், ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். புது நபர்களால் ஏற்பட்டு கொண்டிருந்த தொந்தரவுகள், கோர்ட்டு காவல்துறை வழக்கு சம்பந்தமான சச்சரவுகள் முடிவுக்கு வரும். எவராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையை அடைய போகிறீங்க. மதிப்பு அந்தஸ்து உயரும். கேட்ட இடத்துல எல்லாம் தொகைலாம் கிடைக்க போகுதுங்க. கடன்களை எளிதாக தீர்க்கிறதுக்கான வழிவகைகள் ஏற்படும். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் ஏற்பட்டிருக்கிற ஸ்தம்பிப்புகள் வருகிற வைகாசி மாதம் விலகிவிடும். ஆனி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்குது. வீடு, கட்டிடம், நிலபுலன் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட அமைப்பு இருக்குதுங்க. உத்தியோக இடத்தில் பல மாதங்களாக தொடர்கிற சிக்கல்கள், நெருக்கடிகள் விலகி அமைதியாக நகரப்போகுது. ஊதிய பென்ஷன் சார்ந்த கவலைகளும் தீரும். வாழ்க்கை துறையுடன் கேட்டை நட்சத்திரக்காரங்க கடந்த மாதங்களாகவே சச்சரவிலும் பிரிவிலும் விலகி இருக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறி வருகிற ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிற்பாடு சுபிட்சமான ஒரு அனுகூலங்கள் ஏற்பட போராடம் நட்சத்திரக்காரங்க அயல் தேச உத்தியோக தொழில் விஷயங்களில், ஷேர் மார்க்கெட்டு, கூட்டு தொழில், பட்ஜெட்டு போன்ற ஆதாய நடவடிக்கைகளும் இறங்கி வெற்றியடைவாங்க. இந்த வருடத்தில் வருகிற வைகாசி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மாசி மாதங்கள்ல எல்லாம் நன்மைகள் புதிய ரூபத்தில் உங்களுக்கு வரும். வருடத்தில் வருகிற உத்திராடம், திருவோணம், சதயம், மிருகசீரிடம், பூசம், சுவாதி நட்சத்திர தினங்களில் வாழ்வில் இதுவரை சந்திக்காத மேன்மைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுக்கடுக்கான வசதி உயர்வுகளையும் அடைய போகிறீங்க. நினைப்பது நடக்கும். இந்த வருஷத்தில் வருகிற ஆடி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு கடந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படுங்க. உத்தியோகஸ்தர்கள் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். கல்வியாளர்கள் ஆவணி மாதம் வரை அனாவசிய விஷயங்களில் தலையிட வேணாம். கலைஞர்கள் நினைத்ததை சாதிப்பாங்க. தொழிலதிபர்கள் தொடர் அயல் மாநில, அயல் தேச பயணங்களிலேயே இருப்பாங்க. அரசியல்வாதிகள் வருகின்ற புரட்டாசி மாதம் சிறப்பான மேன்மை ஒன்றை அடைய போகிறீங்க.